சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதுல பல விஷயங்கள வந்து உதயநிதி பேசிட்டு, அதுல வந்து நாங்க தான் ஆட்சியில சீனியர். 2 பேரும் காலேஜ்ல படிச்சோம். லயோலா காலேஜ்ல. இந்த மாரியான பல விஷயங்கள்லாம் பேசிட்டு, தன்னுடைய பேச்சின் இறுதியில் அவர் என்ன சொன்னார்ன்னா, "மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்." அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்த சொன்னாரு. கொஞ்சம் மாறி இருக்கலாம். நான் என்னுடைய ரெண்டரிங் நான் ஞாபகத்துல இருந்து சொல்றேன். இது வந்து உடனடியாக ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி ஒண்ண கிரியேட் பண்ணியிருக்கு. பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். விஜய் வந்து இத முதல்வராக இருக்கக்கூடியவர் இதை உடனடியாக இதுக்கு எதிரால ஒண்ணுமே சொல்லல. உள்ள வேற இந்த சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழக சட்டமன்றத்துல எல்லோரும் எழுந்து நின்னு கை தட்டுவாங்களே தவிர, அதை எதிர்த்து பேசுவதற்கு அங்க ஒரு ஆள் இருக்காரு. போஜராஜன் அப்படின்னு பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர். போன முறையாவது 4 பேர் இருந்தாங்க. இப்போ 1. பாரதிய ஜனதா தன்னுடைய கரண்ட் பாலிசிய பின்பற்றிச்சுன்னா, நாளைக்கு வந்து 0 தான். பல நாட்கள் 0 வாங்கியிருக்காங்க. அதனால அவர்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல. பட் எழுந்து நின்னு கேள்வி கேட்கறதுக்கு கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்போ போஜராஜன் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. அவர் எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் காதுல விழுந்ததா இல்லையான்னு கூட தெரியாது. குறைஞ்சபட்சம் அவர் கைய தூக்கி என்னங்க இவர் இப்படி பேசுறாரு? அப்படின்னு அவர் அவைத்தலைவர் கிட்டக்க புரொட்டஸ்ட் பண்ணியிருக்கலாம். அது கூட அவர் பண்ண மாதிரி தெரியல.